கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூர் கலவரம் தொடர்பாக விசிக கட்சியை சேர்ந்த கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் திராவிடமணியிடம் சிறப்பு புலனாய்வு போலீசார் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவபிரகாசம் வழங்க கேட்கலாம். சிவபிரகாசம், எப்போது இருந்து இந்த விசாரணை தொடங்கப்பட்டிருக்கு? தற்போதைய நிலை என்ன? வணக்கம் பவித்ரா. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே கனியமூர் உள்ளது. இந்த கனியமூரில் உள்ள சக்தி மெட்ரிகுலேஷன் என்ற தனியார் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 13ஆம் தேதி மாணவி ஸ்ரீமதி உயிரிழந்தார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற போராட்டமானது 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 17ஆம் தேதி பெரும் கலவரமாக வெடித்தது. இந்த கலவரத்தில் பள்ளி முழுவதும் சூறையாடப்பட்டது. பின்னர் அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவிகளின் கல்வி பாதிக்காத வகையில் உடனடியாக பள்ளியை திறக்க வேண்டும் என பெற்றோர்கள் தரப்பில் கோரிக்கை எழுப்பப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசின் பள்ளி கல்வித்துறை உடனடியாக மாற்று இடத்தில் அந்த மாணவிகளின் கல்வி பாதிக்காத வகையில் பள்ளி தொடங்கப்பட்டது. பின்னர் நீதிமன்ற உத்தரவுப்படி பள்ளி முழுமையாக புனரமைக்கப்பட்டு தற்போது செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த மாணவி உயிரிழந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரிக்கும் எனவும் இந்த கலவரம் தொடர்பான வழக்கினை சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு விசாரிக்கும் எனவும் தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் கடந்த வாரம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் இந்த கலவரம் தொடர்பாக விசாரணையில் அந்த மாணவியினுடைய தாய் ஸ்ரீமதியினுடைய தாய் செல்வியும் மற்றும் இந்த கலவரத்திற்கு காரணமாக கூறப்படும் கடலூர் மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய செயலாளர் திராவிடமணி உள்ளிட்ட பலரை விசாரிக்க வேண்டும் என முறையிடப்பட்டது. அதனை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த மாணவியினுடைய தாய் மற்றும் திராவிடமணி உள்ளிட்டவர்களை விசாரிக்க வேண்டும், ஏன் இவ்வளவு நாளாகியும் இன்னும் விசாரிக்காத உள்ளீர்கள் என சிறப்பு புலனாய்வு குழுக்கு கேள்வி எழுப்பப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் விசாரணைக்கு திராவிடமணி அவர்களுக்கு சம்மன் அனுப்பியிருந்தனர். அந்த சம்மனை தொடர்ந்து இன்று திராவிடமணி கள்ளக்குறிச்சி கச்சிராபாளையம் சாலையில் உள்ள சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் விசாரணைக்கு விடுதலை சிறுத்தை கட்சியைச் சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்டவர்களுடன் வந்து விசாரணையில் உள்ள ஆஜரானார். தற்போது 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய திராவிடமணி இந்த கலவரத்திற்கு வாட்ஸ்அப் மூலம் குழுக்கள் அமைத்து அதில் நிறைய விஷயங்கள் தவறாக பரப்பியதாக அவர் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் அதனைத் தொடர்ந்து தற்போது சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் இந்த விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விசாரணை தற்போது 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அந்த பகுதியில் ஏராளமான விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் தற்போது கூடி வருவதால் அங்கு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. பவித்ரா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சிவபிரகாசம்.